பாடலுடைய வணங்கிக்கிறேன். சைவ இலப்பனாவலாசிரியர் அருணாச்சல புராணத்தில் பார்வதி யாத்திரை அவதார சரக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 189வது பாடல். விண்ணிலார் மகவான் சொல்ல வெகுண்டு வேல் பயந்து கூறும் பெண்ணலார் அழியான் அல்ல பிறப்பில்லார் இறப்பும் இல்லார் கண்ணினான் அளவை நூலார் கருத்தினால் அளவா வந்த தன்னிலா முடியா செய்யும் தவத்தை யார் தவிர்க்க வல்லார் அப்படின்னு கேட்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, தேவலோகத்துல இந்திரன் சொல்றதை கேட்டு கோபித்து சுவாமிக்கு பயப்பட்டு சொல்றான், வாரும் தேவேந்திரனே, சிவன் பெண்ணும் அல்ல ஆணும் அல்ல அழியும் அல்ல பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சாட்சி பிரமாணத்தினாலையும் ஆகம பிரமாணத்தினாலையும் கருத்தினாலையும் இப்படிப்பட்டவர் அப்படின்னு கூட நிதானிக்க முடியாத அந்த குளிர்ச்சி பொருந்தியவர், அந்த சந்திரனை தரிக்கிற முடியவுடைய அந்த சுவாமியோட தவிர்த்த அழிக்கிறதுக்கு யார் வல்லவர்கள், உலகத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறான் மன்மதன். அடுத்த பாடல் 190. கன்னிகை கௌரி ஈசன் கதமிலா பிரம்மச்சாரி சந்நிதி மகிமையாலே உயிரெல்லாம் தடையா நிற்கு முன்னிய உயிர்கள் போல ஒடுங்கிடும் அவன் பார் செல்லும் மன்னிய பொருளும் தோன்றி மனதிலே ஒடுங்குமா போல். என்ன சொல்றாரு, அம்மனோ கன்னி, யாரு பருவ மகளை வளர்றாங்களா கன்னி, சிவனோ குற்றமில்லாத பிரம்மச்சாரி, இவங்க 2 பேருடைய சந்நிதி மகிமையால சகல உயிர்களும் உண்டாகி விருத்தியாகும். முன்னால எப்படி சுவாமியோட இடத்துல இருந்து ஜீவன்கள் உண்டாச்சோ அதே மாதிரி அவ இடத்துல ஒடுங்கும். அப்ப மனதில் தோன்றிய அநேக வஸ்துக்களும் மனசு தோன்றது மனசு தானே ஒடுங்கும், அங்கங்க தோன்றது அது ஒடுங்கும். அது மாதிரி எல்லாமே தோன்றதெல்லாம் பெருமாற்றம் தோணுனா அவள்கிட்ட தான் ஒடுங்கும். அது மாதிரி அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த பாட்டை என்ன சொல்றாரு பாருங்க, 191. தாமத குணத்தர் என்பர் சங்கரித்திடால் ஈசன் சேமமா உயிர்களுக்கு எல்லாம் விளைப்பொழித்து அருள்வதாகும் மாமல குணம் ஒன்று இல்லை வடிமிக்க கனலாம் என்கை பூமலர் சொரிந்த காலும் புகையட பொறிந்து போமே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னா, பொருள் என்ன பண்ணுன்னா, உலகத்துல சங்கார தொழில் செய்யறதுனால சிவன் வந்து தமோ குணத்தோடையன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அது வந்து உயிருடைய இழைப்பை தான் ஒழிப்பதாகும். இழைப்புனா உயிருடைய துன்பத்தை அதை ஒழிப்பதற்காக தான் சங்காரம் செய்கிறார். அப்ப மற்ற தேவர்களுக்கு அந்த உண்டாகிற மும்மல சம்பந்தம் இல்லை. இவருடைய சொரூபம் மிகவும் நெருப்பு. அவர் மேல நான் புஷ்ப பானத்தை விட்டா என்ன ஆகும், அப்படியே புகையாகி கரிந்து போயிடும். நான் பானத்தை விட்டாலும் அது கரிந்து போய்விடும் சொல்கிறார். இதை கேட்டோன்னு தேவேந்திரன் சொல்றான். அடுத்த பாடல் 192. உருவின தெரியாதானை உருவினோடு அருவாவானை அருவின தெரியாதானை அமர் செய்தல் அரிதென்று அஞ்சி வெறுவர புகுந்து ஆனந்த வேலை நோக்கி வேல்னா அந்த இடத்துல இந்த மன்மத வேல் தருவனத்திடையில் வாழும் சதமகன் உரைப்பதானா. என்ன சொல்றாருன்னா, தேவேந்திரன் உருவென்று யாராலையும் தெரியக்கூடாதவரை உருவமாயும் அருவமாயும் இருக்கிற சிவனை அருவம்னு தெரியாதவரையும் நம்ம மிகவும் யுத்தம் செஞ்சு நம்மளால ஜெயிக்கப்படாது அப்படின்னு மன்மதன் பயப்பட்டு அதோட இடத்துல நான் தெரியும் போறேன், நான் இருக்க மாட்டேன்னு தன்னுடைய ஸ்தானத்துக்கு போறதா புறப்படுறான். அப்ப என்ன சில மன்மதனை பார்த்து கற்பக தருவின் நிலையில் வாசம் செய்யாமல் நிற்கிற தேவேந்திரன் சொல்ல தொடங்குறான். என்ன சொல்றாங்கிறத அடுத்த படத்துல பார்க்கலாம். இப்படி நான் முடியாதுன்னு சொல்லி திரும்ப போறாரு. அப்ப தேவேந்திரன் சொல்ல தொடங்குறான். 193. மாயவன் உரத்தின் மீது மலரவன் ஆவின் மீது நாயகன் சிரத்தின் மீதும் பொறுத்ததும் நலமே அன்றோ காயினர் கதிரின் மேனி கிடைந்ததும் எனக்கும் இந்த வாயிர நயனம் தந்த செயலும் உன் ஆண்மை என்றோ முன்னான் மையன்றோ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க, விஷ்ணு வந்து தன்னுடைய மாதிரி லட்சுமி வச்சுக்கிட்டாரு, பிரம்மா சரஸ்வதி நாவல வச்சுட்டாரு, மகாதேவ கையில கங்கைங்கிற பெண்ணை வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் என்ன சமத்தியத்துல தான் நடந்தது. சூரியனை சாணையில கடைக்க செஞ்சதும் எனக்கு 1000 கண் வந்ததும் உன்னுடைய ஆண்மை அல்லவோ அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கேட்கறான். இதெல்லாம் உன்னுடைய ஆண்மையா உன்னுடைய தீரத்தினாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. என்னைய சூரியனை சாணையில வச்சு கடந்தாங்க, எனக்கு 1000 கண் வந்துச்சு, இதெல்லாம் இதனால ஒன்னாலதானே அப்படின்னு கேட்கறான் தேவேந்திரன். அடுத்த படம் 194. செல்வதின்றே காயங்கே தருவது தேவருக்கு ஆவி வெல்வது சிவனை வென்று கொடுப்பது காமவேட்டை சொல்வது மறுக்க வேண்டாம் என சொல்லி துணைக்கை பற்றி நல் வரமிது தா என்ன மதனவேன் நயந்து கூறும். மதனவேல்னா யாரு, மன்மதன் சொல்றான். என்ன சொல்றான்னா, இன்னும் தேவேந்திரன் சொல்றான், வாராய் மன்மதா, எனக்காக நீ அங்க போய் சிவனை ஜெயிச்சு அவருக்கு காமலாக்கி அந்த காமல் ஆக்கி அது என்ன சொல்றது லாகினா போதே அது உண்டாகும்படி செஞ்சீங்கன்னா அவருக்கு என்ன ஆகும், புத்திரன் உண்டாகும். அந்த புத்திரன் என்ன செய்வான், அசுரெல்லாம் கொண்டு தேவர்களை படைக்க செய்வான். அதுக்கு நீதான் காரணமா இருக்க. அப்ப நான் சொன்ன வார்த்தையை மறுக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் நல்ல நடக்கிறதுலாம் நீதான் காரணம், நீதான் அதுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு எனக்கு இது நல்ல வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே மன்மதன் வந்து சந்தோஷமாயிரான். சரி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். பாடல் 195. அரண் சிலை மலை என்றாலும் மடுங்கணை அரி என்றாலும் வரம்பெற இசைந்த நானும் வாசிக அறவென்றாலும் கரும்பெனும் சிலையால் 5 கணை எனும் மலரான் நீல சுரும்பெனும் குணத்தால் வெவ்வேன் என சொல்லி தொழுது போனான். வெல்வேன் அதாவது சுரும்பு என்னும் குணத்தால் வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது போனான். என்ன சொல்றாருன்னா, வாரும் தேவேந்திரனே, சிவனுக்கு வந்து வில்லு வந்து மலையா இருக்கு, விஷ்ணுவே பானமா இருக்கு, வாசியே நானா இருக்கிறபடியால என்னுடைய கரும்பாக வில்லாலும் 5 புஷ்பங்களாகிய பானங்களாலும் அந்த நீல நிறம் பொருந்திய அந்த வண்டு என்கிற நாணினாலும் அந்த சிவனை ஜெயிச்சு போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியா ஜெயிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி வந்தனம் செஞ்சுட்டு சுவாமி இடத்துல போறான் மன்மதன். என்ன செய்யறாங்கிறது பாப்பா அடுத்த படம். 196. சந்தன மனமும் தெய்வத்தமிழ் புதுமணமும் கொண்டு வந்தது மலையத்தென்றல் வசந்த மந்திரியும் சேர்ந்த திந்துவு நிலவரம் வெள்ளை வளையினை எரிந்த தெங்கும் கொந்தளர் இளமாவெல்லாம் கோகிலம் முழங்கிட்டண்டே. என்ன பொருள்னா, மன்மதனை சிவனை ஜெயிக்கிறதுக்காக புறப்படும் போது என்ன ஆகுதுன்னா, புதிய மலையிலிருந்து அந்த இடத்துல வந்த சந்தன வாசனை திவ்யமான தமிழ் வாசனை அப்படி வந்து கொண்டு தென்றல் காற்று வருது. அந்த வசந்தமாகிய மந்திரி வந்து சேர்ந்துடலாம். இதெல்லாம் வந்து சேர்ந்துக்குது. மன்மதனோட சேர்ந்து அவன் ஜெயிக்கப்படும் போது என்ன வருது, முதிய மலையிலிருந்து சந்தன வாசம், தமிழ் வாசம், தென்றல் காற்று, வசந்தமாகிய மந்திரி எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. சந்திரனும் கனமாகிய வெள்ளை வளையினை 4 பக்கம் வீசுகிறான். புஷ்ப கத்துடைய இளமையற்ற மக்கள் எல்லாம் குயில் முழங்குகிறது. இதுதான் வந்து அது போகும்போது நடக்கிறது. அடுத்த 197. மல்லிகை முகையான் ஜங்கம்
மதுக்கர முழக்கம் செய்ய முல்லை சண்பகம் அசோகு முளரியை முதலாய் உள்ள எல்லையின் மலரும் தேனும் இறைக்கலர் இரும்பை செம்பை கல்லினை உருக்கும் சொல்லார் குறிஞ்சி யாழ்கரத்தில் கொண்டார். அதாவது மல்லிகை அரும்பே சங்கமாகும். சங்கம்னா ஒரு வாத்தியம். அந்த அரும்புல சப்திக்கின்ற வண்டுகள் வந்து அந்த சங்கத்தை வாயில் வச்சு ஊதுற மாதிரி அது வீரனாகவும் விளங்குதான். அப்ப அந்த மலர்களை வண்டிருக்கிறத பார்த்தா போர் மாதிரி சொல்றாரு. அப்புறம் முல்லை சண்முகம் அசோகு தாமரை இதெல்லாம் என்ன செய்யுது, கணக்கில்லாத புஷ்பங்களையும் தேனையும் 4 பக்கம் இறைச்சி கொண்டிருக்கு. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, கடினமாக இரும்பு கல் செம்பு இது கூட ஊதுறபடி அந்த சொல்ற வார்த்தையுடைய பெண்கள் வந்து அந்த குறிஞ்சியாழ் அப்படிங்கிற வாத்தியத்தை கையில வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கெங்க என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. போற வழியில இதெல்லாம் நடக்குது அவருக்கு. அது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த பாடல் 98. பொங்கிய உடுக்களான புகரணி முகத்து செக்கர் தங்கு சிந்தூரமாகும் தனியிரல் இருள் கரியும் கிள்ளை பைன் குரகதமும் சொல்ல பனைமுளை பவள செவ்வாய் மங்கையர் எனும் போர் வீரர் வடிக்கண் வாழ் விதித்து சென்றார். அது நட்சத்திரங்கள் முகத்தில் இருக்கிற புள்ளிலாம் பார்த்தா நட்சத்திரங்களா இருக்கு. செவ்வானம் வந்து ஒரு பொட்டா இருக்கு. அந்த ஒப்பற்ற இருட்டாகிய அந்த யானையும் இது வந்து எப்படி உதாரணம் சொல்ல பாருங்க, பசுமை பொருந்திய கிளி ஆகிய குதிரையும் நடக்க பருத்த முளையையும் பவளம் போன்ற வாயுடைய ஸ்திரீகளாகிய சுத்த வீரர்கள் என்ன செய்றாங்க, தங்கள் கண்களாகிய கத்திகளை அசைத்து கொண்டு புறப்பட்டாங்களாம். அதாவது பெண்கள் வந்து ஸ்திரீகள் வந்து சுத்த வீரர்களாக எப்படி புறப்பட்டாங்கன்னா, அவங்களுடைய கண்களை கத்திகளாக அசைச்சிட்டு கண்களை அசைக்கு வந்து கத்தி வீசுற மாதிரி இருக்கும். அப்படி அசைச்சிக்கிட்டு நட்சத்திரங்களாம் மொத்தம் இருக்க புள்ளி, அவங்க மொத்தத்துல புள்ளி பார்த்தா நட்சத்திரங்கள் தான் புள்ளியா இருக்கு. அந்த செவ்வானமே ஒரு பொட்டு கலந்த பொட்டு நெற்றி பொட்டா இருக்கு. அந்த பொட்டாகவும் விளங்குகின்ற இப்படி இருட்டாகிய யானை, அந்த இருட்டை வந்து யானையா ஓமை சொல்கிறார். அப்ப பசுமை பொருந்திய கிளி வந்து குதிரையாகும், கிளியாகிய குதிரை. அப்ப குதிரை வந்து எப்படி இருக்கு, பசுமை பொருந்திய கிளி தான் குதிரை அவங்களுக்கு, இந்த போருக்கு சரிகின்ற அந்த பெண் வீரர்களுக்கு. அப்ப நடக்காத பருத்த முளையும் பவளமோட வாயுடைய ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க, கத்திகளை அசைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். மன்மதன் வந்து மங்கையர் கூட எந்த மாதிரி மங்கையர்களை கூட்டிட்டு செல்றாங்கிறதுக்கு அதை வர்ணிக்கிறார் ஆசிரியர். அடுத்த பாடல் 199. சிவனை கண்டு மன்மதன் ஒடுங்கியது. என்ன செய்யறானா, கோணிய கரும்பும் 5 குல மலர்கனையும் கொண்டு வானுதலை அதி செல்ல மகர கேதனத்தினோடும் தானுமா வனத்தைச் சேர்ந்தான் தவம் செய்வான் தன்னை கண்டு அஞ்சி நாணினான் அருகால் வண்டு நாணினான் நடுங்கினானே. எப்படி வந்து சிவன் இப்ப வீரமா கிளம்புறவன் சிவனை பார்த்தோன்னு எப்படி நடுங்கினாங்கிறத இந்த பாட்டில் சொல்றாரு. என்ன பண்ணுன்னா, அந்த வளையாகிய கரும்பு, அந்த கரும்பு வில்லையும் 5 பானங்கள் இருக்காது புஷ்பங்கள் 5 புஷ்பங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒளி பொருந்திய நெற்றியுடைய அதையும் கூட வர்றா, அவளும் கூட வர வந்து அந்த மீனக்குடியுடைய பரமசிவம் யோகத்தில் இருக்கிற வனத்தை பார்த்து சேர்ந்துட்டு அந்த இடத்துல தவசில சுவாமியை பார்த்தோன்னே என்ன செய்யணும், அது பயம் வந்துருச்சு இருக்கு. நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு பயந்து வெட்கப்பட்டு நடுங்குறான். அது வந்து வண்டு தான் நானா இருக்கு, 6 காடு 2 வண்டு. அந்த வண்டை நானாவுடைய மன்மதன் பயந்து வெட்கமடைந்து நடுங்கினான் அப்படிங்கிறது அந்த பாட்டு. அடுத்த பாடல் மீண்டும் நாளை பார்க்கலாம். சைவ இலப்பணாவளி அருணாச்சல புராணத்தில் பார்வதி யாத்திரை அவதார சருக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 189வது பாடல். விண்ணில் ஆர் மகவான் சொல்ல வெகுண்டு வேல் பயந்து கூறும் பெண்ணலார் அழியான் அல்லர் பிறப்பில்லார் இறப்புமில்லார் கண்ணினான் அளவை நூலார் கருத்தினால் அளவா வந்த தன்னிலா முடியார் செய்யும் தவத்தை யார் தவிர்க்க வல்லார் அப்படின்னு கேட்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, தேவலோகத்துல இந்திரன் வந்து சொல்றதை கேட்டு கோபித்து சுவாமிக்கு பயப்படி சொல்றான், வாரும் தேவேந்திரனே, சிவன் பெண்ணுமல்ல ஆணுமல்ல அழியுமல்ல பிறப்புமில்ல இறப்புமில்ல, சாட்சி பிரமாணத்தினாலையும் ஆகம பிரமாணத்தினாலையும் கருத்தினாலையும் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற நிதானிக்க முடியாத அந்த குளிர்ச்சி பொருந்தியவர், அந்த சந்திரனை தரிக்கிற முடியவுடைய அந்த சுவாமியோட தவத்தை அழிக்கிறதுக்கு யார் வல்லவர்கள், இந்த உலகத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறான் மன்மதன். அடுத்த பாடல் 190. கன்னிகை கௌரி ஈசன் கதமிலா பிரம்மச்சாரி சந்நிதி மகிமையாலே உயிரெல்லாம் தடையா நிற்கு முன்னிய உயிர்கள் போல ஒடுங்கிடும் அவன் பார் செல்லும் மன்னிய பொருளும் தோன்றி மனதிலே ஒடுங்குமா போல். என்ன சொல்றாரு, அம்மனோ கன்னி, யாரு பருவ மகளை வளர்றாங்களா கன்னி, சிவனோ குற்றமில்லாத பிரம்மச்சாரி. இவங்க 2 பேருடைய சந்நிதி மகிமையால சகல உயிர்களும் உண்டாகி விருத்தியாகும். முன்னால எப்படி சுவாமியோட இடத்துல இருந்து ஜீவன்கள் உண்டாச்சோ அதே மாதிரி அவ இடத்துல ஒடுங்கும். அப்ப மனதில் தோன்றிய அநேக வஸ்துக்களும், மனசு தோன்றது மனசு தானே ஒடுங்கும், அங்கங்க தோன்றது அது ஒடுங்கும். அது மாதிரி எல்லாமே தோன்றதெல்லாம் பெருமாட்டம் தோன்றனா அவட தான் ஒடுங்கும். அது மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த பாட்டை என்ன சொல்றாரு பாருங்க, 191. தாமத குணத்தர் என்பர் சங்கரித்திடால் ஈசன் சேமமா உயிர்கட்கு எல்லாம் இலைப்பொழித்து அருள்வதாகும் மாமல குணம் ஒன்று இல்லை வடிமிக்க கனலாம் என்கை பூமலர் சொரிந்த காலும் புகையட பொறிந்து போமே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றானா, பொருள் என்ன பொருள்னா, உலகத்துல சங்கார தொழில் செய்யறதுனால சிவன் வந்து தமோ குணத்தோடையன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அது வந்து உயிருடைய இழைப்பை தான் ஒழிப்பதாகும். அது இழைப்புனா உயிருடைய துன்பத்தை அதை ஒழிப்பதற்காக தான் சங்காரம் செய்கிறார். அப்ப மற்ற தேவர்களுக்கு அந்த உண்டாகிற மும்மல சம்பந்தம் இல்லை. இவருடைய சொரூபம் மிகவும் நெருப்பு. அவர் மேல் நான் புஷ்ப பானத்தை விட்டா என்ன ஆகும், அப்படியே புகையாகி கரிந்து போய்விடும். நான் பானத்தை விட்டாலும் அது கரிந்து போய்விடும் சொல்கிறார். இதை கேட்டோம் தேவேந்திரன் சொல்றான். அடுத்த பாடல் 192. உருவின தெரியாதானை உருவினோடு அருவாவானை அருவின தெரியாதானை அமர் செய்தல் அரிதென்று அஞ்சி வெறுவர புகுந்து ஆனந்த வேலை நோக்கி வேல்னா அந்த இடத்துல இந்த மன்மத வேல் தருவனத்திடையில் வாழும் சதமகன் உரைப்பதானான். என்ன சொல்றாருன்னா, தேவேந்திரன் உருவென்று யாராலையும் தெரியக்கூடாதவரை உருவமாயும் அருவமாயும் இருக்கிற சிவனை அருவம்னு தெரியாதவரையும் நம்ம மிகவும் யுத்தம் செஞ்சு நம்மளால ஜெயிக்கப்படாது அப்படின்னு மன்மதன் பயப்பட்டு அதோட இடத்துக்கு நான் தெரியும் போறேன், நான் இருக்க மாட்டேன்னு தன்னுடைய ஸ்நானத்துக்கு போறதுக்காக புறப்படுறான். அப்ப என்ன செய்யற, மன்மதனை பார்த்து கற்பக தருவின் நிலையில் வாசம் செய்யாமல் நிற்கிற தேவேந்திரன் சொல்ல தொடங்குறான். என்ன சொல்றாங்கிறத அடுத்த பாடலில் பார்க்கலாம். இப்படி நான் முடியாதுன்னு சொல்லி திரும்ப போறாரு. அப்ப தேவேந்திரன் சொல்ல தொடங்குறான். 193. மாயவன் உரத்தின் மீது மலரவன் ஆவின் மீது நாயகன் சிரத்தின் மீதும் பொறுத்ததும் நலமே அன்றோ காயினர் கதிரின் மேனி கடைந்ததும் எனக்கும் இந்த வாயிர நயனம் தந்த செயலும் முன்னான் மையன்றோ அப்படின்னு சொல்றாரு.
அதான் என்ன சொல்கிறாங்க, விஷ்ணு வந்து தம்முடைய மாதவி லட்சுமி வச்சுக்கிட்டாரு, பிரம்மா சரஸ்வதி நாவலை வச்சுக்கிட்டாரு, மகாதேவா தாயில கங்கைங்கிற பெண்ணை வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் என்ன உன் சாமர்த்தியத்தில் தான் நடந்தது. சூரியனை சாணையில் கிடைக்க செஞ்சதும், எனக்கு 1000 கண் வந்ததும் உன்னுடைய ஆண்மை அல்லவோ அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் கேட்குறான். இதெல்லாம் உன்னுடைய ஆண்மை உன்னுடைய தீரத்தினால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. என்னைய சூரியனை சாணையில் வச்சு கடைஞ்சாங்க, எனக்கு 1000 கண் வந்துச்சு, இதெல்லாம் இதனால ஒன்னால தானே அப்படின்னு கேட்குறான் தேவேந்திரன். அடுத்த படம் 194. செல்வதின்றே காயங்கே தருவது தேவர் தேவர்க்கு ஆவி வெல்வது சிவனை வென்று கொடுப்பது காம வேட்கை சொல்வது மறுக்க வேண்டாம் என சொல்லி துணைக்கை பற்றி நல் வரமிது தா என்ன மதனவேன் நயந்து கூறும். மதனவேல்னா யார்? மன்மதன் சொல்றான். என்ன சொல்றான்னா, பின்னும் தேவேந்திரன் சொல்றான், வாராய் மன்மதா, எனக்காக நீ அங்கே போய் சிவனை ஜெயிச்சு அவருக்கு காமலாக்கி, அந்த காமல் ஆக்கி, அது என்ன சொல்றது, லாகினா போதை, அது உண்டாகும்படி செஞ்சின்னா அவருக்கு என்ன ஆகும்? புத்திரன் உண்டாகும். அந்த புத்திரன் என்ன செய்வான்? அசுரெல்லாம் கொண்டு தேவர்களை பிழைக்க செய்வான். அதுக்கு நீ தான் காரணமாக இருக்க. அப்போ நான் சொன்ன வார்த்தையை மறுக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் நல்ல நடக்கிறதுலாம் நீ தான் காரணம், நீ தான் அதுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு எனக்கு இது நல்ல வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மன்மதன் வந்து சந்தோஷமாயிரான். சரி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறான். பாடல் 195. அரண் சிலை மலை என்றாலும் மடுங்கணை அரி என்றாலும் வரம்பெற இசைந்த நானும் வாசி அறவென்றாலும் கரும்பெனும் சிலையால் 5 கணை எனும் மலரான் நீல சுரும்பெனும் குணத்தால் வெவ்வேன் என சொல்லி தொழுது போனான். வெல்வேன், அதாவது சுரும்பு என்னும் குணத்தால் வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுது போகிறான். என்ன சொல்கிறான்னா, வாரும் தேவேந்திரனே, சிவனுக்கு வந்து வில்லு வந்து மலையாக இருக்குது, விஷ்ணுவே பானமாக இருக்குது, வாசியே நானாக இருக்கிறபடியால் என்னுடைய கரும்பாக வில்லாலும் 5 புஷ்பங்களாகிய பானங்களாலும் அந்த நீல நிறம் பொருந்திய அந்த வண்டு என்கிற நாணினாலும் அந்த சிவனை ஜெயிச்சு போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியா ஜெயிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி வந்தனம் செஞ்சுட்டு சுவாமி இடத்துல போகிறான் மன்மதன். என்ன செய்கிறாங்கிறது பாப்பா அடுத்த படம். 196. சந்தன மனமும் தெய்வத்தமிழ் புதுமணமும் கொண்டு வந்தது மலையத்தென்றல் வசந்த மந்திரியும் சேர்ந்த திந்துவு நிலவரம் வெள்ளை வலையினை எரிந்த தெங்கும் கொந்தளர் இளமாவெல்லாம் கோகிலம் முழங்கிற்றண்டே. என்ன பொருள்னா, மன்மதன் சிவனை ஜெயிக்கிறக்காக புறப்படும் போது என்ன ஆகுதுன்னா, புதிய மலையிலேருந்து அந்த இடத்துல வந்த சந்தன வாசனை, திவ்யமான தமிழ் வாசனை அப்படி வந்து கொண்டு தென்றல் காற்று வருது. அந்த வசந்தமாகிய மந்திரி வந்து சேர்ந்துறான். இதெல்லாம் வந்து சேர்ந்துக்குது மன்மதனோட சேர்ந்து. அவன் ஜெயிக்க புறப்படும் போது என்ன வருது? முதிய மலையிலிருந்து சந்தன வாசம், தமிழ் வாசம், தென்றல் காற்று, வசந்தமாகிய மந்திரி எல்லாம் வந்து சேர்ந்துறாங்க. சந்திரனும் கனமாகிய வெள்ளை வலையினை 4 பக்கம் வீசுகிறான். புஷ்ப கொத்துடைய இளமையற்ற மரத்தில் எல்லாம் குயில் முழங்குகிறது. இதான் வந்து அது போகும்போது நடக்கிறது. அடுத்த 197. மல்லிகை முகையாஞ்சங்கம் மதுக்கர முழக்கம் செய்ய முல்லை சண்பகம் அசோகு முளரியே முதலாய் உள்ள எல்லையின் மலரும் தேனும் இறைத்தலர் இரும்பை செம்பை கல்லினை உருக்கும் சொல்லார் குறிஞ்சி யாழ்கரத்தில் கொண்டார். அதாவது மல்லிகை அரும்பே சங்கமாகும். சங்கனா ஒரு வாத்தியம். அந்த அரும்பில் சப்திக்கின்ற வண்டுகள் வந்து அந்த சங்கத்தை வாயில் வச்சு ஊதுற மாதிரி அது வீரனாகவும் விளங்குதான். அப்போ அந்த மலர்களில் வண்டிருக்கிறத பார்த்தா போர் மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் முல்லை சண்பகம் அசோகு தாமரை இதெல்லாம் என்ன செய்யுது? கணக்கில்லாத புஷ்பங்களையும் தேனையும் 4 பக்கம் இறைச்சி கொண்டிருக்கு. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, கடினமாக இரும்பு கல் செம்பு இது கூட உருகிறபடி அந்த சொல்கிற வார்த்தையுடைய பெண்கள் வந்து அந்த குறிஞ்சியாழ் அப்படிங்கிற வாத்தியத்தை கையில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கெங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறார். போகிற வழியில் இதெல்லாம் நடக்குது அவருக்கு. அது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த பாடல் 98. பொங்கிய உடுக்களான புகரணி முகத்து செக்கர் தங்கு சிந்தூரமாகும் தனி இருள் கரியும் கிள்ளை புரகதமும் சொல்ல பனைமுளை பவளச் செவ்வாய் மங்கையர் எனும் போர் வீரர் வடிக்கண் வாழ் விதித்து சென்றார். அது நட்சத்திரங்கள் முகத்தில் இருக்கிற புள்ளிலாம் பார்த்தா நட்சத்திரங்களா இருக்குது. செவ்வாய் வந்து ஒரு பொட்டா இருக்குது. அந்த பொட்டை இருட்டாகிய அந்த யானையும் இது வந்து எப்படி உதாரணம் சொல்ல பாருங்க, பசுமை பொருந்திய கிளியாகிய குதிரையும் நடக்க பருத்த முளையையும் பவளம் போன்ற வாயுடைய ஸ்திரீகளாகிய சுத்த வீரர்கள் என்ன செய்றாங்க? தங்கள் கண்களாகிய கத்திகளை அசைத்துக் கொண்டு புறப்பட்டாங்களாம். அதாவது பெண்கள் வந்து ஸ்திரீகள் வந்து சுத்த வீரர்களாக எப்படி புறப்பட்டாங்கன்னா, அவங்களுடைய கண்களை கத்திகளாக அசைச்சிட்டு கண்களை அசைக்கு வந்து கத்தி வீசுற மாதிரி இருக்கும். அப்படி அசைச்சிக்கிட்டு நட்சத்திரங்களாம் முகத்தில் இருக்க புள்ளி, அவங்க முகத்தில் புள்ளி இருக்கிறத பார்த்தா நட்சத்திரங்கள் தான் புள்ளியா இருக்கு. அந்த செவ்வானமே ஒரு பொட்டு, கிளத பொட்டு நெற்றி பொட்டா இருக்கு. அந்த பொட்டாக விளங்குகின்ற எப்படி இருட்டாகிய யானை, அந்த இருட்டை வந்து யானையா ஓமை சொல்கிறார். அப்போ பசுமை பொருந்திய கிளி வந்து குதிரையாகும், கிளியாகிய குதிரை. அப்போ குதிரை வந்து எப்படி இருக்கு? பசுமை பொருந்திய கிளி தான் குதிரை அவங்களுக்கு, இந்த போருக்கு சொல்கின்ற அந்த பெண் வீரர்களுக்கு. அப்போ நடக்க அந்த பருத்த முளையும் பவளம் போன்ற வாயுடைய ஸ்திரீகள் என்ன செய்றாங்க? கத்திகளை அசைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். மன்மதன் வந்து மங்கையரோட எந்த மாதிரி மங்கையர்களை கூட்டிட்டு செல்றாங்கிறதுக்கு அதை வர்ணிக்கிறார் ஆசிரியர். அடுத்த பாடல் 199. சிவனை கண்டு மன்மதன் ஒடுங்கியது. என்ன செய்யறாருன்னா, கோணிய கரும்பும் 5 குல மலர்கனையும் கொண்டு வானுதலில் அதி செல்ல மகர கேதனத்தினோடும் தானுமா வனத்தைச் சேர்ந்தான் தவம் செய்வான் தன்னை கண்டு அஞ்சி நாணினான் அருகால் வண்டு நாணினான் நடுங்கினானே. எப்படி வந்து சிவன் வீரமாக கிளம்புறவன் சிவனை பார்த்தோன்னே எப்படி நடுங்கினாங்கிறது இந்த பாட்டில் சொல்றாரு. என்ன பண்ணா, அந்த வளையாகிய கரும்பு, அந்த கரும்பு வில்லையும் 5 பானங்கள் இருக்கால புஷ்பங்கள் 5 புஷ்பங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒளி பொருந்திய நெற்றியோட ரதியும் கூட வர்றா, அவளும் கூட வர வந்து அந்த மீனக்குடியுடைய பரமசிவம் யோகத்தில் இருக்கிற வனத்தை பார்த்து சேர்ந்துட்டு அந்த இடத்துல தவம் செய்கிற சுவாமியை பார்த்தோன்னே என்ன செய்யணும், அது பயம் வந்துருச்சு இருக்கு. நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு பயந்து வெட்கப்பட்டு நடுங்குறான். அது வந்து வண்டு தான் நானா இருக்கு, 6 கால் வண்டு. அந்த வண்டை நானாக உடைய மன்மதன் பயந்து வெட்கமடைந்து நடுங்கினான் அப்படிங்கிறது அந்த பாட்டு. சைவ இல்ல பண்ணாவளர் இல்லையா அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அவதார சர்க்கம் 200வது பாடல். வெளித்தளத்தை இடித்தால் என்ன விளையுமோ தனக்கென்று எண்ணி ஒளித்தனன் முன்னே பின்னை உமையவள் வரவு கண்டு கழித்தனன் மயக்க மோகனத்து
மோகன துகள் இறைத்து வில்லை வளைத்து தனநலி ஆண் பூட்டி வடிக்கணை தொடுத்தான் மாறன். அதாவது நேர வெளியே வந்து என்ன பொருள்னா, நேர வெளியே வந்து யுத்தம் பண்ணோம்னா நம்மளுக்கு கேடு உண்டாகும். கட்டாயம் சிவன் நம்மளை தண்டிப்பார். அதனால என்ன கேடு நமக்கு வருமோ தெரியாது. அதனால சுவாமியின் பின்னால் நின்று தெரியாம ஒளிஞ்சிருந்து சமயம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்வதி அம்மை அந்த பக்கம் வர்றாங்க. அந்த கடவுள் முன்னால பணிவிடை செய்யறதுக்காக வர பெண்கள்லாம் வர்றாங்க. சரி, இந்த பணிவிடை செய்ய பெண்கள் முன்னால பார்வதி முன்னால நமக்கு துணையா இருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப வந்து நம்மளால பெருமானா வெல்ல முடியும் அப்படின்னு நினைத்து சந்தோஷித்து என்ன செய்யறாரு, மோகத்தை உண்டாக்கின்ற அந்த புஷ்ப பானத்தை வளைத்து வில்லை நானேற்றி பானங்களை தொடுக்கிறான் மன்மதன். அடுத்த பாடல் 201. ஒரு கரும்பு உருவ சாபம் ஒடியினும் உலகம் ஈன்றால் இரு கரும்பு உருவ சாபம் உளையினும் எழுச்சியாலே ஒருகனை தொடுத்தான் சென்று புறம் சுடும் கடையினானும் ஒருகனை விடுத்தான் மாறன் உடலெல்லாம் கொளுத்திற்று அன்றே. இப்போ மன்மதன் என்ன செய்யறான், நம்ம அதிகமாக சண்டை போட்டோம்னா என்ன ஆகும், இந்த ஒரு கரும்பு உருவாகி விட்டு தான் ஒடிஞ்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த உலகத்தை பெற்ற பார்வதிக்கு 2 கரும்பு உருவாகிய வில் உண்டாயிருக்குது. அப்போ நமக்கு இந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி செருக்கால போய் அநேக பானங்கள் விட ஆரம்பிக்கும் போது இந்த 3 புறத்தையும் எரித்த அந்த நகையாகிய அம்பையுடைய சிவன், உங்களுக்கு தெரியும், முப்புறம் இருக்கும் பொழுது அவர் வந்து தன் நகையாலே தன் சிரிப்பினாலே தன் புன்னகையினாலேயே முப்புறமும் எடுத்து விடுவார். அப்பொழுது அவருக்கு வந்து பானங்கள் வந்து தேவையில்லை. அந்த மாதிரி அந்த எரித்த நகை, அதாவது புன்னகையவே அம்பாவுடைய அந்த சிவன் அந்த மன்மத மேல தன் நெற்றி கண்ணை செலுத்துறார். அப்ப அந்த கண்ணு வந்து அது இன்னொரு அக்னி துவாலைகள் மன்மதனுடைய உடம்பை எல்லாம் கொளுத்தி விட்டது. அப்ப ஒரு கண்ணை அப்படின்னு சொல்றதுனால நெற்றி அப்படின்னு வருவிக்கிறாங்க. இப்ப கண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தானா அதை மெய்கட்டு கணை கூட சொல்ல ஏற்றலாம், கணை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு கண்ணை விடுத்தான் அப்படின்னு சொல்லல, ஒரு கணை அப்படின்னா அந்த ஒரு கண்ணுங்கிறது கண்ணை என்று சொல்லிதான் மெய்கட்டு கணை அப்படின்னு வருது. ஒரு கண்ணு அதனால நெற்றி கண் என்று நம்ம நினைத்துக் கொள்ளலாம் அதை. அடுத்த பாடல் 202. அர்க்கவின் பஞ்சு போல வழக் கண்ணால் அணங்கனான திருக்குளன் கனலக் கண்டு தேவரும் திசையினோரும் வெறுக்கொள ஒளித்தார் பூதகணத்துடன் விடையினானும் பொறுக்கென மறைந்து வெள்ளி பொறுப்பிடை புகுந்தான் அன்றே. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அர்க்கவின் பஞ்சுனா நெருப்புப்பட்ட இருக்க மஞ்சு மாதிரி மன்மதனுடைய மாறுபாடு பொருந்திய மனத்தை உடையவன் அல்லவா மன்மதன். அவனை எரிந்து போக கண்டு அவன் எரியதை கண்டு தேவர்களும் அஷ்டதிக்பாலரும் எல்லாரும் பயப்பட்டு ஒளிந்து கொள்கிறார்கள். சுவாமியுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அவர் கோபமா விழிக்கும் பொழுது இவங்கெல்லாம் பயப்பட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அதன் பின்னால சுவாமி என்ன செய்யறாரு, பூதகங்களோட சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு கைலாயத்துக்கு போய் எழுந்தருளுகிறார். அடுத்த பாடல் 203. சங்கரன் மனத்தை வேண்டி உமை நற்றவமே செய்தாள் அங்கு அது புனருமாறு 7 முனிவருக்கு அமலன் சொன்னான் மங்கள வேள்வி செய்த முனிவரும் மகிழ்வாய் எய்தி துங்க வெற்பரையாருக்கு இந்த சோபனம் சொல்லினார்கள். என்ன சொன்னார்னா, பரமசிவன் என்ன சொல்றாரு, தன்னை கல்யாணம் செய்ததற்காக பார்வதி தவம் செய்யறா. அப்ப வந்து சேரும்போது என்ன சப்தரிஷிகளையும் அழைக்கிறாங்க. சப்தரிஷிகள் அவங்களை அழைத்து பரதுராஜன் போய் சுவாமிக்கு உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி பெருமான் அனுப்புகிறார். அந்தபடி என்ன செய்யறாங்க, அந்த 7 பேரும் பரதுராஜன் போய் இந்த சுபமான சங்கதியை சொல்கிறார்கள். அடுத்த பாடல் 204. மலையிறை மகிழ்ந்தான் அந்த மலையிறை புதல்வன் வல்லல் குளமது பயந்தோர் நாமம் குடிபெயர் ஏது வாழும் தலம் ஏது புகழும் ஒன்ற வைத்தவர் நகைத்து சொல்வார் அழகினான் பிறப்பு நல்கிளை என அறிவித்தார்கள். என்ன சொல்றான், மலையரசன் மகிழ்ச்சி ஆயிடுறான். ரிஷிகள்லாம் போய் சொன்ன உடனே பரதுராஜன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அவன் பிள்ளையாகிய மைனாகன் அப்படிங்கிற ரிஷிகள், மைனாகன் என்ன சொல்றான், ரிஷிகளை பார்த்து சிவன் என்ன சாரி, அவருக்கு தாய் தகப்பன் பெயர் என்ன, அவர் குடி பெயர் என்ன, அவர் இருக்கும் ஊர் எது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். யாரு, அவர் கேட்கல, பரதுராஜன் மகிழ்ந்தாரு, ஆனால் அவருடைய மகன் மைனாகன் அப்படி கேட்கிறான். அதை முனிவர் கேட்டு நகைத்து சிவனும் அளவிடக்கூடாதவர், அவர் பிறந்த இடமும் மூங்கி நல்ல சாதி என்றும் தெரிவித்தார்கள். அப்ப இடமும் மூங்கி நல்ல சாதி தான், அவர் வந்து அளவிட முடியாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாடல் 205. பெருத்து ஒரு வகையாகி பிறைமுடியன் பேர் நாளில் பொருத்தமும் நாளும் தேர்ந்து புனிதரை புகழ்ந்து போற்றி விருத்தியார் வரவு நாளும் குறித்து இறைவிடித்தான் அன்னோர் பறித்த கங்கையினார் இந்த படியெல்லாம் பணிந்து சொன்னார். அவங்க என்ன சொல்றாங்க, சப்தரிஷிகள் சொல்றாங்க, பருவராஜர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்திரன் சேர்த்த முடியவுடைய அந்த சிவன் பிறந்த நட்சத்திரத்துக்கும் அம்மன் பிறந்த நட்சத்திரத்துக்கும் தகுந்த பொருத்தமும் கல்யாணம் செய்கிற காலத்தை அறிந்து அதை நிச்சயம் பண்ணி அதை உறுதி செய்து அந்த ரிஷிகளுடைய பாதத்தை புகழ்ந்து வணங்கி எப்படி பாருங்க, ஒரே வரையில விருத்தி பொருந்தி அந்த திரு கல்யாண முகூர்த்த ஓலையும் எழுதி கொடுத்துட்டு வைத்தான். அப்ப உடனே என்ன செய்யறான் பரதராஜன், எல்லாம் சந்தோஷமாகி சந்திரனுடைய சிவனுடைய பிறந்த நட்சத்திரமும் அம்மன் பிறந்த நட்சத்திரத்துக்கும் தகுந்த அந்த பொருத்தம் பார்த்து அந்த கல்யாணம் செய்கிற காலத்தை அறிந்து நிச்சயம் பண்ணி அந்த ரிஷிகளுடைய பாதத்தை புகழ்ந்து வணங்கி அந்த விருத்தி பொருந்திய அந்த கல்யாண முகூர்த்த ஓலையில் அதையே விருத்தி பொருந்தியான்னு சொல்றாரு. கல்யாண முகூர்த்த ஓலையும் எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு பரதராஜன். அந்த 7 ரிஷிகள் என்ன செய்றாங்க, கங்கையை தத்த சுவாமிக்கு அந்த நடந்த சதியெல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த சங்கதியெல்லாம் வணங்கி சொல்கிறார்கள். அடுத்த பாடல் 206. இமய வெற்பு இறைவன் ஓலை முகத்தில் 7 கிரிக்கும் மேரு இமயமால் வரைக்கும் செம்பொற்றி கிரிமா வரைக்கும் மேலும் அமரவான் கடற் குஞ்சித்த சாரணர் முனிவோருக்கும் அமரர் அனைவருக்கும் வஞ்சி மனத்தினை அறிவித்தார்கள். அப்பனா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பரவராஜன் வந்து பார்வதியுடைய கல்யாண முகூர்த்த ஓலையை கொடுத்த உடனே அவங்க அநேகமாக தூதர் எல்லா ரிஷிகளும் தான் எல்லாரும் இருக்காங்க, அவங்க கையில கொடுத்து அனுப்பிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சப்த குல பருவங்கள், சப்தம்னா 7 மலை இருக்குல்ல, பருவங்களுக்கும் பர்வதங்களுக்கும் அப்புறம் அந்த கூட முடி பொருந்திய மேரு, அது எல்லாத்துக்கும் உயர்ந்த சிறந்த மலையாகிய மேருக்கும் இன்னொன்று சக்கரவாளகிரின்னு ஒன்று இருக்கு, அதுக்கும் இன்னும் ஒளியுடைய சப்த சமுத்திரத்துக்கும், சப்த சமுத்திரம் 7 கடல்களுக்கும் அப்புறம் சித்தர் சாரணர் முனிவர் தேவர் இவங்க எல்லாத்துக்கும் அப்போ 7 மலை 7 கடல் மேரு அப்புறம் சாரணர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாத்துக்கும் இந்த அம்மனுடைய திருக்கல்யாணத்தை தெரிவிக்கிறாங்க. அடுத்த பாடல் 207. ஓலை கண்ட அளவே சேர்ந்த உதிகள் 7 பூமி மாலையாய் செல்லுகின்ற மகிமை சேர் நதிகள் 7 நீளமே முதலாயுள்ள கிரியலா நெருங்கி சென்ற கோலமா முனிவோர் சித்தர் இமையவர் குலாம் கொண்டார்கள். அந்த ஓலையை கண்ட உடனே என்ன செய்யுது, 7 சமுத்திரத்துக்கும் பூமி தேவிக்கும் மாலை மாதிரி பிரகாசிக்கின்ற மகிமை பொருந்தி அந்த 7 நதிகளுக்கும் அப்போ 7 சமுத்திரத்துக்கும்
அந்த பூமி தேவிக்கும் மாலை மாதிரி பிரகாசிக்கிற மாதிரி மகிமை 7 நதிகள், நீலகிரி முதலாகிய சப்தகுல பர்வதங்கள். அந்த பர்வதங்கள் அதான் 7 கடல் 7 மலைக்கு சொல்றாங்க. அதை என்னன்னு சொல்லி இதை திருப்பி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நீலகிரி முதலாகிய சப்தகுல 7 பர்வதங்கள்லாம் மலைக்கும், அப்புறம் அந்த அதுக்கெல்லாம் அதிஷ்டானமாகிய தேவதைகள் எல்லாம் நெருங்கி சேர்கிறாங்க. இப்ப அந்த சமுத்திரனும் தேவிக்கும் அந்த 7 நதிக்கும் 7 மலைக்கும் அதிஷ்டானமாக அதை இடமாக கொண்ட தேவதைகள் எல்லாம் நெருங்கி சேர்ந்துறாங்க. சேர்ந்து முனிவர்களும் சித்தர்களும் தேவர்களும் எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வர்றாங்க இந்த ஓலை கண்டு. அடுத்த பாடல். அட்டத்திக்கணைத்தும் தேரார் கொடிகளால் அடைத்தார் விண்ணை, மட்டரு விமானம் தன்னான் மாலையான் மறைத்தார் வீதி, நெட்டிலை அரம்பை பூக நிறைகளால் நிறைத்தார் வெற்பில், தட்டிய புழுகினாலே மெழுகினர் தலைகள் எல்லாம். இந்த மாதிரி 8 திக்கையும் தேராலையும் கொடிகளாலையும் இடம்லாம் நிறைச்சு வச்சிடறாங்க. ஆகாயத்தை இடம் இல்லாமல் விமானத்தினாலையும் மாலையினாலும் மறைச்சு வச்சிடறாங்க. மறைஞ்சிருக்கு, அவன் எவ்வளவு நிறைஞ்சிருக்கான். வீதிகளில் நீண்ட இலையுடைய வாழையும் கமுகையும் நிறையா கொத்து கொத்தா அப்படி நட்டு அலங்காரம் செய்யறாங்க. அந்த மலையில் இருக்கிற புழுகுங்கிறது இந்த பூனை புழுகுன்னு சொல்லி ஒரு வாசனை பொருள், அதை வச்சு கரைச்சி தரையெல்லாம் மெழுகுறாங்க. அப்போ அவருடைய இதுக்காக எப்படி அழகுபடுத்தாங்க திக்கெல்லாம் என்று இந்த பாடலில் கூறுகிறார். அடுத்த பாடல் 209. தோரணம் சமைத்தார் முத்தின் தொடையெல்லாம் தொடுத்தார், விண்ணில் பூரண கும்பம் வைத்தார், புதுமணி விளக்கம் விட்டார், ஆரணன் உலகும் மற்றை அழகையும் அமர நாடு நாரணன் உலகும் வந்து காணவே நானுமாறே. என்ன செஞ்சாங்கன்னா, தோரணம் கட்டுறாங்க, முத்து மலை தொங்க விடுறாங்க, ஆகாய இங்கே கொண்டு வந்து அதை பூர்ண கும்பத்தில் வைக்கிறாங்க. நூதனமாக இருக்கிற ரத்தின விளக்குகள், அதாவது நவமணிகம் பொருத்திய விளக்குகளை ஏற்றுறாங்க. பிரம்மலோகமும் அழகாபுரியும் தேவலோகமும் வைகுந்தமும் இதை பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகாக சிங்காரிக்கிறாங்களாம் இதே மலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது 209ஆம் பாடல். அடுத்த பாடல் சைவ இல்லப்ப நவலாலிய அருணாச்சல புராணத்தில் அம்மைய பார்வதி அம்மையின் இது அவதார சருக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 210வது பாடல். மணி விளக்கணிய மின்னை மலையற மகளிர் கூடி கனிமலர் கங்கையாட்டி கலையினான் மருங்கை வாட்டி பனிமணியாரம் பூட்டி பரிமளத்தாமம் சூட்டி அணிமுகத் திலகம் தீட்டி அருமறை சடங்கு செய்தார். அதாவது எப்படி வந்து அம்மை அலங்காரம் செய்யறான்னு சொல்றாரு. ரத்தின தீபம் மாதிரி இருக்கிற அந்த பார்வதியை இந்த மலையில் இருக்கிற பெண்கள் கூடி என்ன செய்யறாங்க, கற்பகம் அந்த வாசனை சேர்ந்த அந்த கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செஞ்சு இடுப்பு வந்து தோல்றபடி சேலை கட்டி தலைன்னு சொல்லுவோம்ல, இடுப்பு தோல்படி சேலையை கட்டி முத்து மாலை பூட்டி மறுமணம் பொருந்திய நறுமலர் மாலைகளை சூட்டி அழகிய நெற்றியில திலக பொட்டெல்லாம் வச்சு வேத விதிப்படி சடங்கு செய்கிறார்கள். அடுத்த பாடல் 211. பூமணம் கோலம் செய்த பொடியணி புனிதனாரை தாமண கோலம் செய்ய சதுமுகன் முதல்வோர் ஈண்டி தூமணி துகில்கள் சுற்றி சுரத்தரு மாலை சாத்தி மாமணி பணியை நீக்கி மாமணி பணிகள் பூட்டி. என்ன செய்யறாங்கன்னா, வாசனை பெருமானை போய் அலங்கார சிவபெருமானை திருமண குளம் செய்யறாரு. எப்படின்னா, வாசனை பொருந்தி அந்த புஷ்ப பணங்களை எய்த மாறனை வந்து நெற்றியிலாத கண்ணால் எரிச்சிட்டார்ல, அந்த புஷ்பத்தை பூசிய சுத்தர் யாரு, பரமசிவன். அவரை மனக்கோலம் செய்யும்படியா பெருமாள் என்ன செய்யறாங்க, எல்லாரும் கூடி பரிசுத்தமாகிய ரத்தினமயமாகிய அந்த வஸ்திரம் ஃபுல்லாக ரத்தினங்களாக பதிக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை சாத்தி கற்பக மரத்தில் இருக்கிற பூமாலை அதன் பூவை கொண்டு மாய் சூட்டி சர்ப்பாபரணத்தை ஏற்கனவே இருக்கிற சர்ப்பாபரணம் போட்டுக்காரு, அவர் அதை கழட்டி போட்டு மாணிக்க ரத்தனங்களால் ஆகிய ஆபரணங்களை தரிக்கிறார்கள். அவருக்கு எல்லாத்தையும் பூட்டி அழகு செய்கிறார்கள். அடுத்த பாடல் 212. சடையிடம் பிறையை தங்கள் இறையென தகைந்து சூழ்ந்த உடுகுளம் என்ன முத்தால் ஒளிவிடும் அகடும் சூட்டி அடையுடன் விழியான் திங்களாதவர் காதின் மீது குடியிருந்தன போல் செய்ய குண்டலம் 2 சாத்தி. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, சுவாமியோட சடையில இருக்கிற பிறையை பார்த்து தம்முடைய புருஷன் தான் அப்படி சுற்றிக்குது. எல்லா நட்சத்திர கூட்டங்களும் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்டவர் தான் சந்திரன். அப்போ அவர் தலையில பிறையை பார்த்தோன்னே இது நம்ம புருஷன் தான் அப்படின்னு சொல்லி எல்லா நட்சத்திர கூட்டங்களும் அது சூழ்ந்து நிற்கிதான். அது மாதிரி அந்த முத்துக்கள் தான் பிரகாசிக்கின்ற அந்த கிரீடத்தை சூட்டி அந்த கிரீடத்தை இருக்கிற முத்துக்களை பார்த்து நட்சத்திரம் போல பிரகாசிக்குது. எப்படி இருக்குன்னா, அவர் தலையில் இருக்கிற சந்திரனுடைய மனைவியெல்லாம் தன்னுடைய புருஷன் தான் சொல்லி கூட்டமாக வந்த மாதிரி இருக்கும் அந்த கிரீடம் பார்த்தா. அதை சூட்டி அந்த பொருந்திய கண்களாக இருக்கிற சந்திரன், இடதுகன் சந்திரன் வலதுகன் சூரியன் சொல்லணும்னா அந்த சூரியன் 2 பேரும் காது கிட்ட இருக்கிற மாதிரி குடியிருந்தார் மாதிரி அழகா 2 குண்டலங்களை சாத்துக்கிறாங்க. குண்டலம் காதில் போடுற காதணி போடுகிறார்கள். அடுத்த பாடல் 213. வரம் பெற்ற திருமால் சாத்து மலர்விழுக்கு அரிய சோதி பரம்பிய தனைய நீலப்பருமணி சிலம்பு சாத்தி விரும்பிய கோலம் செய்தார் இறையும் மால்விடை மேற்கொண்டான் அரம்பையை நெருங்கி தென்னீர் அஞ்சனம் காட்டினார்கள். இப்ப விஷ்ணு வந்து வரம் பெற்றுக் கொள்வதற்காக தம்முடைய கண்ணில் உண்ட சாத்தின அல்லவா, அவர் தன் கண்ணை இடந்து அவர் திருவடியில் சாத்துகிறார். அந்த கண்ணோட கருப்பு ஜோதி என்ன செய்யுது, காலத்தி பரவட மாதிரி இருக்கான். அந்த மாதிரி நீலமணிகளால் இழைத்த சிலம்பை தரித்து அந்த சிலம்புல நீலக்கல் இருக்கு. அது எப்படி உருவம் சொல்றாரு பாருங்க. பெருமாள் வந்து கண்ணை இடந்து அப்படின்னார் அல்லவா விஷ்ணு, அந்த கண்ணு மண்ணோட மணி மாதிரி இருக்கான் அந்த காலில் இருக்கிற சிலம்பு. அப்ப சர்வத்திர பேரும் விரும்ப தகுந்த அலங்காரம், எல்லாரும் அவங்க விரும்பிய மாதிரி அலங்காரம் செய்யறாங்க. பரமசிவன் என்ன செய்யறார், விஷ்ணுவே உருவமாக இருக்கிற அந்த ரிஷபத்தில் ஏறுகிறார். அப்ப அரம்பை ஸ்ரீகள் எல்லாரும் அவருக்கு மஞ்சள் ஆரத்தை எடுக்கிறார்கள். அடுத்த பாடல் 214. குளமும் மால் அணுகி போற்ற குமுதவாய் மலர்ந்தான் கஞ்ச மலரி நான் வணங்க சற்றே மணிமொழி அசைத்தான் விண்ணோர் தலைவன் எதிர் நின்று ஏத்த தைநகை புரிந்தான் ஏவர் பலரும் வந்து இறைஞ்சி ஏத்த அவருக்கெல்லாம் பார்வையின்தான். இப்ப அடுத்த பாட்டை என்ன சொல்றாருன்னா, விஷ்ணு வந்து சுவாமி வந்து வணங்குறாரு. அப்ப ஆம்பல் பூ போல திருவாயை மலர்ந்து வாரும் அப்படின்னு வரவேற்கிறார். யாரு, பெருமான் வந்து விஷ்ணு வரவேற்கிறார். அடுத்து தாமரை குலக்க பெருமா வந்து நமஸ்கரிக்காரு. அப்ப சற்றே அந்த ரத்ன கிடமான இழைத்த அந்த திருமுடியை வந்து லேசா அசைக்கிறார் வான்னு சொல்லி. அடுத்து தேவேந்திரன் வந்து வந்தனம் செய்யறான். அப்ப புன்சிரிப்பு சிரிக்கிறார். மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்க என்ன செய்யறாரு, கிருபை கண்ணாலே பார்த்து எல்லாருக்கும் அருள் செய்கிறார். அடுத்த பாடல் 215. முடித்த கங்கையார் பிறை கொழுந்து எழுந்து மேன் முகைத்து வெடித்ததாம் என தவள வான் கவிகை மேல் விளங்க வடித்த கங்கையின் அருவியும் புலி கொழுந்து தொடுத்து வீடுமாறு என விருகவரி கடுள்ளங்க. அதாவது சடையில வச்ச அவருடைய கங்காசலத்திலிருந்து பிறை என்ன செய்வது, கொழுந்து விட்டு அது கொஞ்சமா வளர்ந்து அரும்பாகி புஷ்பித்தது அப்படின்னு சொல்ற மாதிரி வெள்ளை வட்ட கூட பிடிக்கிறாங்களாம்.
ஒரு வட்ட குடை பிடிக்கிறாங்க, வெள்ளை கலர்ல இருக்கு. அந்த குடை பிடிக்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த கங்கா ஜலத்துல இருக்கிற அந்த பிறை கொழுந்து ஒரு கலையுடைய நிலவை அறிந்து கொண்டாடுறவா, அந்த நிலவு வந்து அரும்பு கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து அப்படியே புஷ்பித்து முழுசா பூத்த மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு வட்டமா இருக்கான். நிலவு முழு நிலவோடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அலையடிக்கிற கங்கையின் அருவியும் சந்திரனும் சேர்ந்து விழுந்தது மாதிரி 2 சாமரம் வீசுறாங்க. ஒரு சாமரம் கங்கையாகவும் ஒரு சாமரம் சந்திரனும் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு குளிர்ச்சி பொருந்திய அது வீசுகிறார்கள் 2 சாமரத்தால். அடுத்து 216வது பாடல். திருவிநாயகன் அடப்பை கொண்டு ஒருபுறம் சேர, தருவிநாயகன் களாஞ்சி கொண்டு ஒருபுறம் சேர, விரவி 4 ஆலவட்டம் கொடு வீச, பரவி நாரதர் தும்புரு இருபுறம் பாட. அப்ப எல்லாரும் எப்படி வந்து அவர் இது பண்ணி சுத்தி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. லட்சுமிகாந்தராகி விஷ்ணு என்ன செய்யறாரு, பாக்கு வெத்தலை இதெல்லாம் வச்சுக்கிற ஒரு அடப்பைனா ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் வர்றாரு. அப்ப வெத்தலை பாக்கு கொண்டு வராரு விஷ்ணு. கற்பகத்திற்கு நாகநாயகன் தேவன் என்ன செய்யறாரு, படிக்கத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு வராரு. பிரம்மா என்ன செய்யறாரு, சமீப பக்கமா நின்று ஆலவட்டம் வீசுறாரு. அப்புறம் தும்புருவும் நாரதர் என்ன செய்யறாங்க, வந்தனம் செய்து 2 பேர் 2 பக்கம் நின்று சங்கீதம் பாடுகிறார்கள், பெருமானும் வருகிறார்கள். அடுத்த பாடல் 217. கூற்றானவன் கனக பாதுகை குறுக, காற்று வேந்தனும் திசையெல்லாம் நறுபுகை காட்ட, வேற்று வாகன கடவுளும் சிறிய வாழெடுப்ப, தோற்று மாதவர் கலைமதி விட கொடுஞ்சூழ. என்ன செய்த பொருள் என்னன்னா, யமதர்மர் என்ன செய்யறாரு, தங்கத்தினால் செஞ்ச பாதக்கொடு சாமிக்கு அறிவதற்கு பாதக்கொடை தங்கத்தினால் செய்து அதை கையால் எடுத்து கொண்டு வருகிறான். வாயு பகவான் என்ன செய்யறாங்க, எல்லா திக்குகளிலும் பரவ மாதிரி அகில் புகை மாதிரி நறுமண பகைகளை காட்டுகிறார். அவருடைய வேலை வாயு பகவான் எல்லாத்துக்கும் பரவிடுவார், பரவ வைக்கிறார். காலைவானத்தில் ஏற ஈசானமூர்த்தி என்ன செய்யறாரு, உடைவாள் ஏந்தி வருகிறார் ஈசானமூர்த்தி. அப்ப அந்த விளங்கி தோன்றும் சூரியர்கள் அநேகரும் சந்திர அநேகரும் எல்லாரும் சேர்ந்து விளக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார். அப்ப சூரியன் சந்திரனே விளக்காக வருகிறார்கள் பெருமானுக்கு. அடுத்த பாடல் 218. சுரமடந்தைய துகிலின் மஞ்சிகை பல சுமப்ப, வரவமங்கைய நவமணி பணி சுமந்து அணுக, பரவு கிண்ணறர் முதலினோர் வீணை அப்பறிக்க, பொருவினான் மறை நடந்து இறை தலைமையை புகழ. என்ன செய்யறாங்க, தேவகன்னியர்கள் தான், சுரமடந்தைய தான் தேவகன்னியர்கள். அநேகம் வந்து வஸ்திரம் வச்சுக்கிற பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. நாகலோக பெண்கள் நவமணிகள் எடுத்துக்கிற ஆபரணங்களை சுமந்து கொண்டு வராங்க. நாகலோகத்தில் ஃபுல்லாக மணிகள் தான் நிறைந்த மணிகள். அவங்க வந்து நவமணியால் எடுத்துக்கின்ற ஆபரணங்கள் தான் நாகலோக பெண்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இப்போ ஏற்கனவே கிம்புடனும் நாரதர் பக்கத்தில் இருக்காங்க. அவர் கிம்புடன் வந்து பீனவாதியம் செய்யவும் அந்த 4 வேதங்களை என்ன செய்யுது, சமீபத்து இறைவன் அருகில் வந்து சுவாமி எல்லோருக்கும் பெரியவர் என்று புகழ்ந்து முறையிடுது. இப்போ வேதங்கள் ஐயா என ஓ என அலறி சொல்லுவாங்களா, அது மாதிரி வேதங்கள் எல்லாம் என்ன செய்யுது, சாமிக்கு சமீபமாக வந்து சுவாமி தான் எல்லாருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து அதே வேதங்களை சொல்லுகிறது. சைவ இல்லப்பண்ணாவளர் அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் திரு அவதார சர்க்கத்தில் 219வது பாடல். கிரகம் 7 என் வசுக்களும் முனிவரும் கிளற, உரகர் விஞ்சையர் இமையவர் மகிழ்ந்து கண்டு உருக, 2 கரங்களால் உருத்திரர் மலர் மழை இறப்ப, திருவும் வெண்கலை மடந்தையும் அசலம் திடிப்ப. யாரும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன பணி செய்கிறாங்கன்னு சொல்கிறார். சந்திரன் சூரியன் 2 பேரும் தவிர மற்ற 7 கிரகங்களும் அஷ்ட வசுக்களும் முனீஸ்வரர்களும் கடி கூர்ந்து ஒரே மகிழ்ந்து வருகிறார்கள். வரும்போது இந்த நாகலோகத்தார்களும் வித்யாதர்களும் தேவர்களையும் பார்த்து சந்தோஷத்தை அடைகிறாங்க. அப்புறம் இந்த ஏகாதச ருத்ரர்கள் இருக்காங்க. அவங்க 2 கைகளாலையும் புஷ்பங்களை, அதாவது வருஷமாக மலை மாதிரி புஷ்பங்களை அள்ளி அள்ளி இறைக்கிறார்கள். இது மேல லட்சுமியும் சரஸ்வதியும் பன்னீர் வச்சு பன்னீரை தெளிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பணி செய்கிறார் என்று பாடல் கூறுகிறார். அடுத்த பாடல். திக்கு பாலக திருவிய திசை தோறும் திகழ, மிக்க மாதர்கள் எழுவரும் சோபனம் விடம்ப, விக்கு நேர்மொழி நீரற மகளிர் வாழ்த்தெடுப்ப, தக்க விஞ்சையர் மகளிர் பல்லாண்டிசை வழங்க. அதாவது திக்குப்பாளருடைய தேவிகள் வந்து அவங்க திசையிலிருந்து சேவிக்கிறாங்க. சத்த மாதிரிகள் சோபனம் பாடுறாங்க. கருப்பஞ்சார் மாதிரி அந்த மாதிரி பொருந்திய வார்த்தைகள், அதாவது இனிமையான வார்த்தைகளை அந்த நீராமகளிர் வாழ்த்து சொல்றாங்க. அப்போ வித்யாதர மாதர்கள், தகுதி உள்ள வித்யாதர மாதர்கள் பல்லாண்டு கொடுக்குறாரு. அப்போ இவங்கெல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி அவங்க வந்து புஷ்பம் தெளித்து பன்னீர் தெளித்து கொண்டாடுறாங்க. இவங்க வந்து அவங்க திசையிலிருந்து சேவிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் பாடுறாங்க, சோபனம் பாடுறாங்க, மகளிர்லாம் வாழ்த்து சொல்றாங்க. வித்யாதர மாதர்கள்லாம் பல்லாண்டு கொடுக்குறாரு. அடுத்த பாடல் 221. கண்டை பேரிகை குடமுடா முடவு காகடம், தவண்டை மல்லரி சல்லரி வலம்புரி ஒழிப்ப, வண்ட கோடகை மடந்தேர் சிலம்பொழி அதிர்ப்ப, வெண்டிசா முகந்தனில் என் பிறம்பொழி இசைப்ப. அதாவது கண்டை பேரினா பெரிய மணி ஓசை, பேரிங்கிற ஒரு வாத்தியம், குடவாத்தியம், மத்தள வாத்தியம், அப்புறம் காகலம், தவண்டை, மல்லரி, சல்லரி, சங்கம், இதெல்லாம் கோஷம். எல்லாரும் அவங்கவுங்க ஒரு வாசித்து ஒரே கோஷமாக கோஷிக்கிறார்கள். இப்போ தேவ பெண்கள் வந்து காலில் சிலம்பு களிர்னு சப்திக்குது. அது 8 திக்கிடும் நந்திகேஸ்வரர் வர கூட்டத்தை அடிக்கிறதுக்காக சப்தம் மாதிரி பிரகாசமாக கேட்குதான். இவங்க வந்து காலில் சிலம்பு களிர்களில் சப்திக்க அவங்க ஆடுகிற நடனம் வந்து நந்திகேஸ்வரர் வர கூட்டங்கள் வளர்க்கறதுக்காக அந்த அடிப்பார் பிரம்பல சொல்லி அடிக்கிறார். அது சப்தம் மாதிரி இந்த சிலம்பு ஒளி வந்து பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல். என்னும் வெள்ளி மால் வரையிடி இறங்கிய திடப மன்னல் சேனையின் கொழுந்து இமகிரி தளமடைந்த விண்ணும் மண்ணும் எல்லிட அறநெருங்கிய விமானம் பண்ணு மால் விடை நெறி கடந்தடைந்தது பதியே. அப்போ இடபவானம் இது இமயத்தில் எப்படி இறங்குன்னு சொல்றாரு. அதாவது எல்லாராலையும் தோற்ற செய்யப்பட்ட அந்த கைலாயகிரி அடிவாரத்தில் வந்து ரிஷபவானம் இறங்குது. சுவாமியுடைய சேனையோட முன்னணியில அந்த இமயப்பருவத்தை அடைந்து, இமயப்பருவம் பருவ 2 மகள் இருந்தாங்க, அந்த மலையை அடைந்து ஆகாயம் பூமியும் அப்படி இருக்க கூட இடம் இல்லாமல் அப்படி விமானங்கள்லாம் நெருங்கி நிற்கின்றன. அந்த அலங்கரிக்கின்ற விஷ்ணுவாகி அந்த ரிஷபம் என்ன செய்தது, சுவாமியை தூக்கி கொண்டு வழி முழுவதும் கடந்து அந்த இமய பருவராஜ பட்டணத்தில் வந்து சேர்ந்தது. பருவராஜ மலைப்பகுதிக்கு வந்து சேர்கிறார்கள். யாரு, விஷ்ணு பகவான் தான் ரிஷபமாகி சுவாமியை தூக்கி கொண்டு வழி முழுவதும் கடந்து வருகிறார். அடுத்த பாடல் 223. இமயகிரி பதி அடைந்தது இமகிரி மடவார் நிமலனார் திரு அழகெல்லாம் விழிகளால் நிறைத்தார், உமை தவத்தினுக்கு அழிவிலை என புகழ்ந்து உரைத்தார், அமர்சை காமனை அளித்த கண்ணெது என அறைந்தார்.
ஒவ்வொருத்தரும் இந்த மணக்குளத்தை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு சொல்றாரு. அதாவது அப்படியே சிவன் இமயபுரத்துல இருந்து இருக்கும்போது அந்த மலையில இருக்கிற பெண்கள்லாம் சுவாமியோட அழகை பார்த்து பார்வதி செஞ்ச தவசுக்கு ஒரு குறையும் இல்லாம பலன் கிடைச்சிருச்சு, பலன் சித்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தவமிரதத்துக்கு ஏற்றபடி இப்படி அழகிய மணமகனாக இருக்கிறார் பெருமான் அப்படின்னு சொல்லி இமயபுரத்தில் எழுந்ததை பார்த்துட்டு அந்த மலையில இருக்கிற பெண்கள்லாம் அப்படி அழகை பார்த்து சொல்றாங்க. அம்மையுடைய தவத்துக்கு குறைவு இல்லாமல் அவர் கிடைச்ச பலன் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள சில என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு வந்தப்ப மன்மதன் எரிச்ச கண் இது, அந்த குருமான கண்ணை பாப்போமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது அவர் வந்து சாந்தமா அழகுதோடு முகத்தோடு இருக்கிறாரு, அவர் வந்து மன்மதன் எந்த கண்ணால் எரித்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க அவங்க. அடுத்த பாடல் 224. ஆக மாறன் இங்கு இருக்கவும் உலகெல்லாம் அயர்ந்த யோகம் மீது இவர் இருக்கையால் மதன் உடல் ஒடித்து போகம் மீது இவர் விருப்புற உயிர்க்கு அவை புணர்ந்த மோகமாக்கிடும் முதல் இவர் என சிலர் மொழிந்தார். என்ன சொல்றாருன்னா, மன்மதன் உடலை உடையமா இருந்த போதிலும் இவர் யோகத்தில் அமர்ந்திருக்கும் போது உலகம் எல்லாம் காம என்ன இல்லாம அயர்ந்து இருக்குது. பெருமான் வந்து யோகத்தில் இருந்தாலும் என்ன அது உலகம், அவர் வந்து மன்மதன் உடம்போட தான் இருந்தான். அப்ப இருந்தாலும் அவரால் உலகம் போய் என்னாச்சு, எந்த விதமான காம எண்ணம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் அயர்ந்து கிடக்குது. மன்மதன் உடல் போயிடுச்சு, இப்போ இவருக்கு போகத்த விருப்பம் உருவாச்சுன்னா எல்லாருக்கும் போகத்த விருப்பம் உண்டாகுது. அப்போ பெருமான் எப்படி இருக்காரோ அது வந்து அவர் தான் வந்து நம்மளுக்கு கண்டு காட்டி எல்லாம் செய்வார் அல்லவா. அதனால அவர் வந்து என்ன இதில் இருக்காரோ அதே மாதிரி தான் உலக உயிர்கள் தான் இருக்குது. அதனால அந்த மோகத்தை உண்டு பண்ணுவது இந்த சிவன் தான் அப்படின்னு சொல்லி பெண்கள் சில சொல்றாங்க. மன்மதன் உடம்போட இருந்தப்ப உலகம் பூரா அப்படியே அமைதியா காம எண்ணமே இல்லாமல் இருந்தது. இப்போ உடல் போயிடுச்சு, ஆனால் இவர் பெருமான் வந்து போகத்தை விருப்பம் கொண்டு திருமணத்திற்கு வரும்பொழுது எல்லாருக்குமே போகத்தை விருப்பம் உண்டாகுது. அப்பனா என்ன அர்த்தம், இந்த மோகத்தை உண்டு பண்ணுவது சிவன் தான் அப்படின்னு சொல்லி பெண்கள் சிலர் சொல்லுகிறார்கள். இவர் அழகாக கற்பனை பண்ணார் பாருங்க. அடுத்த பாடல் 225. மாயவில் கை வேள் அழகிவர் எழில்மிகு வடிவில் 1000 இளையென தன்னை மதித்தவனை தீயிடத்து உடல் கொளுத்திய தவத்தின் நல் திறனே ஆயும் உத்தமர் அளிப்பரோ என சிலர் அறைந்தார். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாயம் செய்கிற இந்த கருப்பு வில்ல கையில் கருத்திருக்கின்ற மன்மதன் வந்து அழகு வந்து இந்த சுவாமியோட வடிவம் அழகை விட 1000ல் 1 பங்கு கூட காணாது. அதனாலதான் அவனை இகழ்ந்து தன்னை மதித்து தீயினாலே அவனை கொளுத்தி போட்டது தபோ மகிமையால் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஆராய்ந்து எடுக்க தகுந்த உத்தமர்கள், ஆனால் அப்படி செய்வார்களோ அப்படின்னு சொல்லி சமாதிகள் பேசுறாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க, அந்த கரும்பு வில்ல கையத்துக்கு மன்மனுடைய அழகு வந்து இந்த சுவாமியோட அழகுல 1000ல் 1 பங்கு கூட இருக்காது. அதனாலதான் அவனை இகழ்ந்து தன்னை மதிச்சு அவனை தீயில அவனை கொளுத்தி போட்டது எதனால, தபோ மகிமையினால தான் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த பெண்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுகிறாரு. அப்ப இது ஆராய்ச்சிக்கு தகுந்த உத்தமர்களானா அப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி சில மாதிரி பேசுகிறாரு. அடுத்த பாட்டில் இடமான் சேர்ந்து இறங்கியது. மாதுளன் 226. மாதுளன் பெருங்கிளைஞரும் மருகனார் திரளும் காதல் அன்பினால் எதிரெதிர் தழுவினர் கலந்து ஆர் ஆதி அந்தமும் அதனிலை அளவிடர் அறியோன் வேதியன் கரம் பிடித்து இனிது எழிந்தனன் விடையின். அவர் எப்படி இறங்கினார்னா, அந்த மாமனார் இமயபுரராஜன் வந்து சுற்றத்தா எல்லோரும் இருக்கும்போது அந்த மருமன் பரமசிவனுடைய அந்த சமூகம் இந்த சமூகத்தில் என்ன முறையோ அது மாதிரி முறையோடு கூடி வந்து எதிரெதிராக வந்து ஒருவருக்கு தள்ளி கொள்கிறார்கள். யார், இமயபுரராஜனும் பெருமானும். அப்ப முதலும் ஈர்மில்லாத அளவிடப்படாத அந்த சிவானவர் பிரம்மாவோட கையை பிடித்துக்கிட்டு ரிஷபாவத்திலிருந்து இறங்குறாரு. அடுத்த பாடல் 227. இலகு மங்கை அரண்யேகர் நீரான் சனமெடுப்ப உலக பாலகர் இருமருங்கில் நடந்து ஒதுங்க திலக மாதவன் இரு கை மேல் ஒரு கரம் சேர்த்திட்டு அழகிலா மணி இழைத்ததோர் மண்டபத்து அணைந்தார். இந்த மாதிரி ரிஷபாரத்து இறங்கி எப்படி மண்டபத்துக்கு போனார்னா, சுவாமி ரிஷபாரத்து இறங்கின உடனே அழகு பொருந்தி அநேக பெண்கள் ஆழத்தை எடுக்கிறாங்க. அஷ்டதிக்கு பாலர் 8 பேரும் சுவாமி 2 பக்கத்தில் இருந்து நடந்து ஒதுங்கி வராங்க. எல்லோருக்கும் திலக மாதிரி என்ன செய்யறாரு, விஷ்ணுவுடைய 2 கை மேலையும் தம்முடைய ஒரு கையை சேர்த்து கணக்கில்லாத ரத்தனங்களால் இழைக்கப்பட்டு அந்த மண்டபத்துக்குள்ள வந்து சேர்றார். அப்ப விஷ்ணு பெருமான் 2 கரங்களாலும் அவருடைய ஒரு கரத்தை பிடித்து அவரை அழைத்து செல்கிறார், மண்டபத்துக்குள்ள வந்து சேர்ந்தார். அடுத்த பாடல் 228. அரிய மண்டபத்து அமைந்த பீடிகை மீது அடைந்தார் வளையிடை பிறந்தமை வளர் முளை சொல வருவார் குறுமலர் கையிலேந்தி வந்து அருள் குடியிருக்கும் திருமுகத்தியை இறையவன் வலப்புறம் சேர்த்தார். அப்ப என்ன செஞ்சார்னா, சுவாமி அருமையான மண்டபத்துல அதை ஆசிரத்தில் எழுந்துள்ளாரு. ஃபர்ஸ்ட் தனங்களுடைய அம்மையுடைய ஜனங்கள் வந்து மலை மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜனங்கள் தான் மலை, அதனால தான் மலையில பிறந்தாங்க அப்படின்னு காண்பிக்கிறபடி மாதர்களுக்கு வந்து தோன்றுகிறது. தங்களுடைய நிறம் பொருந்திய புஷ்பம் போலும் கையில் ஏந்தி கொண்டு வந்து அந்த பெரு கருணையே குடியாக இருக்கிற அந்த அழகிய முகத்துடைய பார்வதியை சிவனுடைய வளப்படத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ பெண்கள்னா கருணையாக உள்ள அந்த அழகிய முகத்துடைய பார்வதியை சிவனுடைய வளப்படத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. எப்படி இருக்காங்க அவங்க, அவங்களுடைய புஷ்பம் போலும் அந்த நேரத்தை பூக்களை வந்து ஏந்தி கொண்டு வருவது போல அந்த அம்மையை அழைத்து வருகிறார்கள். அந்த தனங்கள் வந்து மலை மாதிரி இருக்கிறதுனால மலையில பிறந்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்குது. அந்த வர மாதர்களுடைய நிறம்பொருந்திய புஷ்பம் கையில் ஏந்தி கொண்டு வந்து அழைத்து வருவதை பார்க்கும் பொழுது அப்போ சுவாமி அந்த மண்டபத்தில் ஆசனத்தில் எழுந்திருக்கிறார். சைவ இல்லப்பண்ணாளர் அருளிய அருணாச்சல புராணம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பார்வதி அம்மையின் திரு அவதார சர்க்கத்தில் 229வது பாடல். இப்பொழுது திருக்கல்யாணம் நடப்பதை பற்றி இந்த பாடல் கூறுகிறார். முன்னை ஆரணன் வதுவையின் சடங்கெல்லாம் முடித்து வண்டி மேற் பொறி இறைத்து நெய்சொரி மந்திரத்தால் என்னை ஆளுடை இறைவனும் மேல் உலகின்ற கண்ணி செங்கரம் பிடித்து மூவலம் செய்தான் கனலை. என்னன்னா, இந்த பிரகாரம் சுவாமி அம்மன் கல்யாணம் எழுந்தல் இருக்காங்க. அப்ப பிரம்மா என்ன செய்யறாரு, கல்யாண சடங்க விதிப்படி அவர் நடத்துறாரு. முடிக்க என்னை ஆட்பட்ட பரமசிவானவர் என்ன செய்யறாருன்னா, அக்னியில பொறி இறைத்து நெய்யை ஆகுதி பண்ணி முன்னாலேயே என்ன செய்யறாரு, 7 உலகத்தை பெற்ற அந்த அம்மன் கையை பிடித்துக் கொண்டு அக்னியை 3 தரம் பலமாக சுற்றி வருகிறார். அப்ப பொறி இறைப்பது நெய்யில் ஆகுதி பண்றதெல்லாம் முறைப்படி செய்கிறார்கள். அடுத்த பாடல் மனமுடித்த பார்வதி பெற்றோர் எப்படி வணங்கினார் என்பது 230. ஒற்றை வாள் வளை ஒழித்தது சுருதியும் ஒழித்த சுற்றும் வானவர் இருடியர் மலர்மலை சொரிந்தார் பற்றி ஆசனத்து இருந்தனன் அனைவரும் பணிந்தார் பெற்ற தாதையோடு அன்னையை பணிந்தனல் திரும்பை. அப்படின்னா ஒற்றை வாழ்வளை விட்டு அந்த வெண்மை பொருந்திய ஒப்பற்ற சங்கு முழங்குது, 4 வேதங்களும் சப்திக்குது, 4 புறம் சுத்திட்டு தேவர்களும் மகரிஷிகளும் புஷ்பம் மாறி பொழிகிறார்கள், புஷ்பத்தை மலை போல பொழிகிறார்கள்.
சுவாமி வந்து ஒரு ஆசனத்தில் எழுந்திருக்காரு. அம்மை வந்து பருவத்தை பெருமை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெருமை பருவனுடைய பார்வதி என்ன செய்றாரு? பார்வதி தேவியார் தம் தாயையும் தகப்பனையும் வணங்கினாள். அடுத்த பாடல் மன்மதனை எழுப்பியது 231. எரித்த காமனை தகுதி என்று இமையவர் அரையன் மால் ஒருத்தரன்றியே இறைவன் மகிழ்ச்சி கண்டு உரைத்தார். மரித்த காமனை அழைத்தாருள் புரிந்தனன் வள்ளல் பெருத்தவன் பின்னால் அனைவரும் விடை கொடு பெயர்ந்தார். அப்ப தேவர்கள்லாம் பிரம்மா விஷ்ணு இப்ப எல்லாரும் சகல பேரும் சாமி எல்லாத்தையும் வச்ச பிரியத்தை பார்த்து சுவாமி நீர் முன்னால இந்த மன்மதனை எழுப்பி தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் தேவ பிரம்மா விஷ்ணு எல்லாரும் சர்வ பேரும் சேர்ந்து அவருடைய எல்லாத்தையும் சாமி எவ்வளவு பிரியமா இருக்க வச்சு சாமி நீங்க முன்னால இருந்து அந்த மன்மதனையும் எழுப்பி தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படியே சரின்னு சொல்லி இறந்து போன மன்மதனை வரவழைத்து கொடுத்து கருணை செய்கிறார் பரமசிவர். பின்பு எல்லோரும் விடைபெற்றுக் கொண்டு போகிறார்கள். அடுத்த பாடல் 232. அதற்பின் அண்ணலும் கௌரியும் உருகி ஒன்றாகி மதத்தவானையை குமரனை பயந்தனர் மகிழ்வாய் விதிர்த்த வேலினை குமரனுக்கு அழித்து இறைவிடுத்தான் கொதித்த தாரகன் உயிர் குடித்து வந்தனன் குமரன். அதாவது ஒரே பாட்டில் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்றாரு ஆசிரியர். எப்படின்னா அதன் பின் அண்ணலும் அதாவது திருக்கலை நடந்த பிறகு சுவாமி என்ன செய்யறாரு? சுவாமி அம்மனும் மிகுந்த அன்பு கொண்டு போர் உருவாகி சேர்ந்து அப்படின்னு சொல்லி அதாவது பிடி அதன் உருவமை கொடமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடம் வரும். அந்த பாட்டில் வந்து இந்த வருடம் வரும். அதாவது நம்ம அப்பனும் அன்பு கொண்டு ஓர் உருவமாக்கி சேர்ந்து வலிமை பொருந்திய யானை முகத்தையுடைய விக்னேஸ்வரையும் சிவசுப்பிரமணியன் பெற்றார்கள். 2 பேரையும் தோற்றுவித்தார்கள். அதன் பின்பு சுவாமி என்ன செய்யறாரு? சிவசுப்பிரமணியத்துக்கு ஒரு வேலாயுதத்தை அருளி செய்தி அதை அனுப்பி வைக்கிறார். எங்க போய் தாரகாசுரனை ஸ்வதம் செய்ய அனுப்புறார். அவர் போய் அந்த தாரகாசுரனை வேலாயுதத்தை விட்டு எறிந்து கொன்று சந்தோஷத்தை அடைந்தார். அப்போ திருமணம், விநாயகர் தோற்றம், சுப்பிரமணிய சுவாமி தோற்றம், அவருக்கு வேல் கொடுத்து அனுப்பியது, தாரகாசுரன் வதம், எல்லாம் அந்த ஒரு 5 வேலையும் ஒரே பாட்டில் சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த பாடல் 233. அப்போ பரமனும் பார்வதியும் பிள்ளைகளுடன் கையில் வந்துடுறாங்க. எப்படின்னா மயிலெழுத்திகள் மலைமகள் பொறுகரி வதன அயிலெடுத்த செங்கரன் உடன் இமயர் வெற்பகன்று கைலை வெற்பில் வந்து இமயவர் முனிவர் கண்கடிக்க வெயிலுடை புறமெரித்தவன் இருந்தனன் அப்பா. அதாவது பரமன் பார்வதி வந்து எப்படி வந்து பிள்ளையோட கையில் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாரு. அதாவது மயில் போல விளங்கி நிற்கிற அந்த பருவராஜ் மகளாகிய பார்வதி அந்த யானை முகத்துடைய பிள்ளையாரையும் வேலாயுதத்தை சிவசுப்பிரமணியரோடையும் இமயமலை விட்டு நீங்கி தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் கண்கள் கழிந்து களிப்போடு தரிசிக்க கைலாயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். யாரு? முப்பரத்தை ஏற்றவராகிய பரமசிவன். அதன் பின்பு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது அடுத்த பதியத்தில் அடுத்த சர்க்கத்தில் வரும். இதோட 3வது திரு அவதார சர்க்கம் முற்றிட்டு நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த சர்க்கத்தில் சைவ எல்லா பண்ணாளர்களுடைய அருணாச்சல புராணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 3 சர்க்கம் முடிந்தது. 4வது சர்க்கம் பார்வதி தேவியார் திருக்கண் புதைத்த சர்க்கம். எப்படின்னா அம்மை வந்து எப்படி வந்து பெருமாளுடைய கண்களை மறைத்த சர்க்கம் இது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சுவாமி சூரிய சந்திரர்களை தமது கண்கள் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி உடனே சொல்றாங்க வேடிக்கையா அவரோட கண்களை தம் 2 கைகளாக மூடிடுறாங்க. மூடின உடனே உலகங்கள் எல்லாம் இருண்டு எல்லா பொருட்களும் கருத்து மயங்குகின்ற காலத்துல இந்த மும்மூர்த்திகள் எல்லாம் வந்து சுவாமிகிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப பரமசிவன் என்ன செய்றாரு? தன் நெற்றி கண்ணை திறக்க உலகங்கள் முழுவதும் பரவி இருள் நீங்கி எங்கும் பிரகாசம் உண்டாகிறது. பாரதியார் கண்களை மூடிய பாவம் போகும்படி பூலோகத்தில் தொண்டை மண்டலத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கு வந்து கம்பா நதியர்களை மணலை குவித்து அதில் லிங்கரூபமாக்கி அப்படி பூஜை செய்யும் போது சுவாமியோட கிருபையால கருணையால கம்பா நதி பெருகி வந்தோடனே அந்த லிங்கத்துக்கு அபாயம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்றாங்க? 2 கைகளாலும் மார்போட சேர்த்து அந்த லிங்கத்தை தழுவி கொடுக்கிறார்கள். அப்ப பரமசிவன் வந்து ரிஷபவாரனுடைய எழுந்தருளி அம்மை எழுந்தருளாரு. உடனே அம்மா வந்து நான் வணங்கி உங்களை உண்மை நீங்காமையும் தவறு ஏதும் செய்யாமையும் நான் வந்து உங்களை நீங்க கூடாது, தவறு எதுவும் செய்யாமல் இருக்கணும். ஏன்னா தவறு பண்ணிட்டாங்க கண்ணை பொத்தி, அதனால வந்து அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கும் வேண்டாங்க. உடனே அவர் சொல்றாரு திருவண்ணாமலைக்கு போய் கௌதமுனிவர்கிட்ட போய் சொல்லு, அவர் வந்து அருணாச்சலத்துடைய மாண்பை உனக்கு நீ கேடு, அவர் வந்து உன் தவம் ஈட வேண்டிய தகுதியெல்லாம் தக்க உதவியெல்லாம் செய்வார். அப்போ தக்க தருணத்தில் நான் வர்றோம் யாம் வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. அப்போ திருவண்ணாமலைக்கு வந்து அந்த கௌதமுனிவர் மூலமாக அருணாச்சல மகாத்மியம் ஃபுல்லாக கேட்டு புலகாங்கிதமாகி அவர் உதவியோட தவம் புரிய ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா விஷ்ணு எல்லா தேவர்களும் மகிடாசுரனுடைய உபத்திரத்தை சொல்லி பெருமாட்டை முறையிடுறாங்க. அவர் வந்து நான் நான் வந்து இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லி அவர்களுக்கு அபயமளிக்கிறார். இனி ஆரம்பிக்கும் சர்க்கம் பாடல் 234. திருக்கண் புதைத்து சொன்னது எப்படின்னா மின்னணைய முகிர வழும் இமகிரியின் தன்ற போ பலத்தான் மேனையான வண்ண இடத்து என் அன்னை அவதரித்த கதை சிறிதே அறைந்தேன் இப்பார் பொன்னணைய சடையிறைவன் திருநயரம் இருகரத்தார் புதைத்தவாறும் தேர்நொருணை மாநகரில் அன்னவினை தீர்த்ததுவும் செப்பலுற்றேன். இந்த இதை நான் எப்படி சொல்றேன்னு சொல்றாரு. அதாவது மின்னல் பொருந்திய மேகங்கள்லாம் தவழ்ந்து போகாமல் நிற்கிற மேகங்கள் வந்து இமயமரத்து மேலே தவழ்ந்து போகாது, அவ்வளோ உயரமா இருக்கு மலை. அப்போ தபோவளத்தால மேனாதேவினா அம்மா பரதராஜனின் மனைவி என் தாயாகிய பார்வதி அவதரித்த கதையில கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பார்வதி வந்து பொன்போலும் சடையுடைய சிவனது அழகிய கண்களை 2 கைகளாலும் பொத்தினதுனால வர வினைய தெற்கே போய் இருக்க அருணாச்சலத்தில் போய் அம்மை வந்து பூசை செய்து அதை எப்படி தீர்த்தாங்க அதையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல தொடங்குறார். அடுத்த பாடல் 235. ஊடுவர் புலவி தீர்ப்பர் ஒருவருக்கு ஒருவர் மாலை சூடுவர் மறைநூல் கேட்பர் சொல்லுவர் வீணை நாதம் பாடுவர் பல வினோதம் பயிற்றுவர் பலகார் சூது ஆடுவர் வெல்வர் தோற்பர் அணிகளம் புனைவர் அன்பாள். இது வந்து எப்படி வந்து சூழல் பார்வையும் மகிழ்ச்சியா இருக்காங்கிறத இந்த பாட்டில் சொல்றாரு. அவங்க என்ன சொன்னாங்க? ஊடுவர் முதல்ல வந்து ஒருவர் கூட பிணங்கிக் கொள்கிறார்கள், பிறகு மறுபடியும் அதை தீர்த்துக்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் மாலைகளை சூட்டிக் கொள்கிறார்கள், வேத சாஸ்திரங்களை தேவர்கள் முனிவர்கள்லாம் சொல்றதை கேட்குறாங்க, அதோட பொருளை சிலருக்கு சொல்றாங்க, மீனை வாசிக்கிறாங்க, மற்ற பல விளையாட்டுகள்லாம் செய்கிறாங்க.
பலதரம் சூதாடவும் செய்கிறாங்க. அதனால வெற்றியும் தோல்வியும் அடைஞ்சும் அழகிய ஆபரணங்களை தடுத்து கொண்டும் மகிழ்வோடு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. அடுத்த பாடல் திருக்கண் புதைத்தது 236. அந்த வேளையில் என் அன்னையை அணை இறைஞ்சிய ஐயா விந்துவும் இரவிதானும் யாவரென்று இசைத்தாள் எந்தை சுந்தர கனிவாய் மின்னே சுடர்கள் எம் இருக என்றார் கந்தனை பயந்தாள் ஈசன் விழிகளை புதைத்தாள் கையாள். அது எப்படி வந்து கண்ணை புதைத்தான்னு சொல்றாரு. அதாவது தாயாகிய பார்வதி தேவி என்ன சுவாமியை வணங்கி ஐயா சந்திரன் சூரியன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் முதல் பாடல் வரையில் வருது. ஐயனை இறைஞ்சி ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நான் சரியா வாசிக்கல. விந்துவும் ரவிதானும் அதாவது ரெண்டு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாவர் என்று இசைத்தாள். அது என்ன சொன்னா சந்திர சூரியர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுவாமி சொல்றாரு அழகிய கனிவோடு மாயுடைய பெண்ணே அந்த இருவரும் நம்முடைய கண்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நிறைய பாட்டில் வரும் இடதுகன் சூரியன் வலதுகன் சந்திரன் சொல்லி வரும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்னோட கண்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே சுப்பிரமணியர் பெற்ற தாயான அம்மை என்ன செய்யறா இதை கேட்டு வேடிக்கையா சொல்றா. அப்போ சுவாமியோட கண்ணு ரெண்டையும் கையில மூடிடா. என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி கையை வந்து பெருமானுடைய கண்களை மூடிக்கொள்கிறார். கைகளால் மூடுகிறார். அடுத்த பாடல் 237. அனைத்தும் இருண்டன. ஈசனார் வெளி புதைத்தலும் இருட்பிடம்பு உருக்கி பூசினால் என இருண்டன திசைகளும் புவியும் மாசின் நீல மால் வரையென கருகிய மலைகள் காசுலாவிய நதியெல்லாம் யமுனை போல் கருத்த அப்படின்னா யமுனை போல் கருத்த அப்படின்னா தொடர்ந்து என்ன பாட்டு. அது என்ன ஆகுதுன்னா ஒரு வந்து பரமசுடைய கண்களை பாவி புதைத்தது எப்படி இருக்குன்னா இருள் கூட்டத்தை உருசின மாதிரி பூசின மாதிரி இருள் வந்து மையிருட்டுப்பாங்களே அந்த மாதிரி இருட்டா பூசின மாதிரி இருட்டு இருக்கு. திக்குகள் பூமிகள் எல்லாம் இருண்டுது. மலைகள் எல்லாம் எப்படி இருக்கு குட்டமட்ட நீலகிரி போல. நீலகிரினா கருத்த நீல நிறத்துல மணிகள் பொருந்தி நதிகள்லாம் யமுனா நதி போல கருத்து இருக்கு. யமுனை கருத்தது நீலகிரியும் நீளமாக இருக்கும். அதை தான் சொல்றாரு. அது மாதிரி எல்லா நதிகளும் மலைகளும் திக்குகளும் பூமியும் மலையும் எல்லாம் வந்து இருண்டு போய்விட்டது. அடுத்த பாடல் 238. மறையவனும் நாரனும் முனிவர்களும் வசுக்களும் நான் மறையும் வானோர் இறையவனும் விழி ஒளி போய் பிறவி நடும் கூடென விருந்தார் மற்றை கறவை நிறை முதல் விலங்கு பறவைகளும் ஒளியிழந்த கண்ணதான துறவரமும் பிறவரமும் தொலைந்தன மற்றும் உளத்தொழிலும் தொலைந்தது அன்றே. அப்ப மறையவனான முனிவர்கள் தான் பிரம்மா விஷ்ணு முனிவர்கள் அஷ்டவசுக்கள் 4 வேதங்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து இந்திரனுடைய கண்ணெல்லாம் பிரகாசமே இல்லாம பிறவி கூடல் மாதிரி இருக்காங்க. யாராலையும் எதையும் பார்க்க முடியவில்லை. இந்த பசு காளை இதுக்கெல்லாம் வந்து கண் ஒளியற்றது. ஏன்னா முதல்ல நீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பசுக்களுக்கு காளையெல்லாம் கண்ணு வந்து அப்படி ஒளி மிகுந்த கண்ணா இருக்கும். அந்த மிருகங்கள் கூட கண்ணொளியை இழந்தன. அப்ப துறவரம் இல்லறம் ரெண்டுமே வந்து ஒளிந்துருது. எல்லா தொழில்களும் கெட்டது. அப்ப உலகமே வந்து தன் நிலை மாறி இருக்கிறது. அடுத்த பாடல் 239. தேவர் மானிடர் ராக்கதர் நிறமென திரிந்தார் கோவில் இந்திரன் வெண்கரி கருநிறன் கொண்ட தாவிலம் புயன் கொடியான தவ்வளவின் மூவர் தேவனுக்கு அனைவரும் முறை சொல்லி புகன்றார். தேவர்கள் மனிதர்கள் ராட்சச மாதிரி நேரம் கருத்து போயிடறாங்க. எல்லா நேரமும் கருத்துருது. ஆகாயத்தில் இந்திரனுடைய வாகனம் எல்லாம் வெள்ளையானதானே இந்திரனுடைய வாகனம். அது வந்து எப்படி இருக்கு கறி போல கருத்து இருக்கு. அப்போ கெடுதலாக அந்த பிரம்மாவோட கொடி அன்ன கொடி இருக்கலாம். அது எப்படி அண்ணன் வந்து வெண்மையான நிற முடியாது. அதுதான் பிரம்மாவோட கொடி. அது வந்து காக மாதிரி கருகிறது. இப்படி எல்லா பொருளும் கருத்து இந்த மயங்குகிற காலத்துல இந்த மும்மூர்த்திக்கும் முதலாகிய சிவன் போய் என்ன சொல்றாங்க எல்லாரும் போய் முறையிடுறாங்க. நாங்கள் குறைய சொல்றாங்க பெருமானே இந்த மாதிரி நடந்து போயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பாடல என்ன 240. அஞ்சல் என அமைந்த கரத்து இறைவன் முதல் விழி திறந்தான் அவனி ஏழும் துஞ்சும் இருள் அகன்றது 12 கோடி சூரியதம் தோற்றம் போல வஞ்சி உமை இறைவன் விழி புதைத்திருக்க கரமலரை வாங்கி நின்றாள் விஞ்சும் மறையவர் வளர்க்கும் கனல் போல விழி மூன்றும் விளங்கிற்று அன்றே. சிவன் என்ன சொல்றாரு பயம் வேண்டாம் அஞ்சலுக்கு அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலினா அமைந்த கரத்து இறைவன் வந்து பயம் வேண்டாம்னு சொல்லிட்டு கையமர்த்தி 12 கோடி சூரிய உதயம் போல அவர் நெற்றி கண்ணை திறக்கிறார். அது எப்படி இருக்குன்னா 12 கோடி சூரியர்கள் மாதிரி தெரியுதான். அப்ப 7 உலகம் என்ன செய்யுது அந்தகாரம் நீங்கிறது. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு இருளும் நீங்கிறது. அப்போ பார்வதி அவன் பொத்திய கையை வாங்கி அதை எழுத்துறாங்க. கையை நீக்கி வணங்கி நிற்கிறாங்க. பிராமணர்கள் வளர்க்கிற யாக அக்னி மாதிரி 3 கண்களும் அப்படியே தகதகன் விளங்குது பெருமானுடைய கண்கள். அடுத்து பார்வதி பரமனம் தவம்புரியருக்கு இடம் கேட்கிறாங்க. அப்போ பார்ப்புதைத்த திருவயிற்றால் பழிந்து உழைப்பால் நெடுஞ்சூழ படையாய் காலன் மார்புதைத்த மலர்பதத்தாய் ஆர்புதைத்த சடா அடவியாய் பையம் ஏழும் கார்புதைத்த இருளாக விழிப்புதைத்த கொடும் பாவம் கலருமாறு நீர் புதைத்த பாரிடத்தில் தவம் புரிவதற்கு ஆணிடம் நிகழ்த்தும் என்றாள். இப்படி கேட்கிறாங்க அம்மை. எப்படின்னா எல்லா சீவராசியும் கருவா வச்சிருந்த வைத்த உடைய அந்த பார்வதி அம்மா சுவாமியை பார்த்து சொல்றாங்க நெடிய சூலத்தை உடையவரே யமனை மார்பில் உதைத்த அந்த மலர் போன்ற பாதங்களை உடையவரே ஆத்திமாலை அணிந்த அந்த சடைக்காட்டில் இருக்கிற ஆத்திமாலை அணிந்திருக்காராம் அணிந்தவரே 7 உலகும் மேக நிறத்திலும் அதிக நிறமான இருள் உண்டாக உமது கண்களை மூடிய அதாவது எல்லாமே இருண்டு போற மாதிரி உங்களுடைய கண்களை மூடிய அந்த கொடிய பாவம் எனக்கு அது போகும்படி நீங்க இந்த சமுத்திரம் சூழ்ந்த பூமியில போய் தான் தவம் செய்யணும். அப்ப அந்த பூமியை தவம் செய்யறதுக்கு ஒரு நல்ல இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க அம்மை. அடுத்த பாடல் மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.